50 வயசுக்கு மேலேயும் புள்ளவரம் கிடைக்குன்னா அது ஒரு பாக்கியம் தானே. கொடுத்து வச்ச பாக்கியம். அதனால நமக்கு இது வரைக்கும் இதுக்கு மேல பிள்ளை இருக்கணும்னா கொடுத்து வைக்கணும்ல. அதனால என்னம்மா அம்மா சிவகாமி ஆட்சியாரவா 10 மாசம் பெற்று 10 மாசம் 300 நாள் திகைத்து பரிபூர்ண கர்ப்பமாக இருக்க எப்படி இருக்காது தெரியுமா? எப்படி இருக்கிறா? உங்களுக்கு அழகான ஆம்பளை பிள்ளை அழகுல சிறந்த அவசரத்துல உயர்ந்தவன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏழாவது கர்ப்பத்திலேயாவது ஒரு பெண் குழந்தைக்கு பிறக்கும் என் ஆசையத்தை கைவேலையை மாட்டுவாமன்னு நினைச்சேன். ஆனா 7வது பிள்ளையும் ஐயர் கைவேலையை மாட்டதுக்கு ஆண் குழந்தை வந்து பிறந்திருக்காட்டி நான் என்ன செய்யணும்? அழகுனா அழகு அப்பேற்பட்ட அழகு நிறைந்த பிள்ளையா இருக்கானே. என்று வந்த தூரம் மறுத்துவான் கொடி அறுப்பான் கொடி தானே கொடி வைப்பான் கொடி தானே பாட்டி நந்த சேனம் போட்டி எடுத்துக்கொண்டு வந்து ஆட்சி இன்னாங்க ஆம்பளை பிள்ளை எம்பிட்டு அழகா பிறந்திருக்கு பாருங்க. முத்து கணக்கா முத்து மாதிரி இருக்காரு. முத்து போல அழகான ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கு 7வது பிள்ளை. அப்படின்னு வந்த மருத்துவமா 7வது ஆம்பளை பிள்ளை பிறந்த உடனே உலக போட்டா. சரி அந்த உலக சத்தத்தை கேட்டு பக்கத்து ஊர்ல இருக்கக்கூடிய பக்கத்து வீட்டு ஆட்சிமார்கள் பக்கத்து வீட்டு ஆட்சி எல்லாம் ஓடோடி வராங்க. என்ன ஓடோடி வந்து இந்த சிவகாமி ஆட்சிக்கு 7வது பிள்ளையும் ஆம்பளை பிள்ளைதான் பிறந்திருக்கு போல இருக்கு. உலக சத்தம் கேட்க அப்படின்னு இந்த சிவசுந்தர பண்டாரமும் சிவகாமிக்கு 7வது ஆம்பளை பிள்ளைன்னு சரி பக்கத்துல இருக்கவர்கள் எல்லாம் ஓடோடி வர குழந்தையை பார்த்தார்கள். அழகுல நிறைந்த பிள்ளையாக இருக்கு.
இருக்கிறான் அல்லவா அந்ததொரு பெண்களெல்லாம் ஏழாவது புள்ள ஆம்பளை புள்ள பிறந்திருக்கு என்று செல்ல மகன் ஏழாவது பிள்ளைக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. அதனாலே ஏழாவது குழந்தை இந்த குழந்தையை நம்ம சிறப்பாக வளர்க்க வேண்டும் என்று என்ன செய்கிறார் தெரியுமா? அழகாகவே செல்ல மகன் பிறந்தான் என்று சீனி பணம் செலவு செய்தார்கள். சரி. அரும மகன் பிறந்தான் என்று அள்ளி பணம் செலவு செய்து தங்க மகன் பிறந்தான் என்று தான தர்மங்கள் எல்லாம் செய்தார்கள். அள்ளி கொடுத்தார்கள். கையில் எடுத்தா வாய் மீத முத்தமிட்டா. சரி. கோரி கையில் எடுத்தா கோடி லட்சம் முத்தமிட்டா. அப்படி முத்தமிட்டு சீரும் சிறப்புமாக 16 நாள் வரைக்கும் பக்குவமாகவே வளர்த்து வருகிறார். இந்த சிறப்பான வேளையில் பாடும் நாமளை ஆதரிக்க வேண்டும் என்று பரிசை அளித்தந்த செல்வசிமாமல் யார் என்று கேட்கிறார். யாரையா அந்த செல்வ பூவதி? அதாவது ஆர்கே ஸ்வீட் மதுரை. சரி. ஆர்கே ஸ்வீட் மதுரை. சரி. ஆர்கே பிரதர்ஸ் மேலூர். ஆமா. செங்கோட்டை மாநகரத்திலே வாழ்ந்து வரக்கூடிய விஐபி நகர தலைவராகவே பணியாற்றி வரக்கூடிய செல்வசிமா அம்மையா அவளுக்கு 101 லட்சங்களை கொண்டு வந்து 1 கோடிகளாக சரி பரிசாகவே அளித்துள்ளார்கள். ஆமண்ணே. அவருடைய குடும்பம் வரி வம்சம் உற்றார் பெற்றார் உறவினர்கள் செய்து வருகின்ற தொழில்கள் எல்லாம் மேலும் மேலும் உயர்வு பெற்று சரி அம்மா முத்தழகி அம்மன் மாறிய முத்துப்பட்டனுடைய அருளால என்ன விதமாக வாழ வேண்டும் தெரியுமா? அப்படி அண்ணே.
கடவுளை பிரார்த்திக்கிறோம் ஐயா. ஆமா ஐயா. மஞ்சள் நீர் ஆடிட்டு வந்த பிறகு கூட்டம் எல்லாம் வருவோனே. இல்ல மஞ்சள் நீர் ஆடி உள்ள வந்தா தான் கூட்டம் வருவோனே. நல்லா பொய்யாக்கி சாப்பிட்டு தூங்குவோம் உனக்கு. காலையில 5 மணி வரை எல்லாரும் கோயில இருக்காங்க. அம்மாள் தெருவுக்குள்ள நிக்கும் போது நம்ம எல்லாம் வந்து கோயில்ல நிக்க முடியுமா? அம்மாளே தெருவுக்குள்ள நிக்கும் போது தெருவுக்குள்ள நிக்க அம்மாளுடைய பக்தர்கள்னாலே அம்மா அருள் பெற்றவங்க தானே பக்தர்கள். அம்மா அதனால அம்மாளே தெரு வீதிக்குள்ள வரும்போது நம்ம கோயிலுக்குள்ள இருக்க கூடாது பாத்துக்கோ. அம்மா எல்லாரும் விட்டு விட்டு வருவாங்க. அப்படியே சரி வாழ வேண்டும் வளர வேண்டும் என்று கடவுளை பிரார்த்திக்கிறோம் ஐயா. ஆமா ஐயா. அப்படியாகவே பார்த்தா சரி அவன் செல்ல மகனை சிறப்பாக வளர்க்க நாம குழந்தைக்கு வயது 16 நாள் வரைக்கும் பக்குவமாக வளர்த்து வந்து 16வது நாளையே பேரை கொடுக்க வேண்டும் அல்லவா? பேர் சொன்னா என்ன சொல்லி கூப்பிட முடியும்? யார் இல்லைன்னு சொன்னா உண்டு வளர்ந்தாம தான் கூப்பிடணும். உண்டு வளர்ந்தாம ஒரு பேர் தானே. அப்படியானே? ஆமா. சரி போட்டு 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 சாப்பிடட்டுமா? அதாவது 16வது நாளையில ஒரு புள்ளன்னா பேரை கொடுக்கணும். ஆமா பேர் நாமத்தை கொடுக்கணும். பேர் இல்லன்னா என்ன சொல்லி கூப்பிட முடியும்? அதானே உண்டு வளர்ந்தாம கூப்பிட முடியும். அது ஒரு பேர் தானே. அப்படியா? ஆமா. அப்ப என்ன சொல்லி கூப்பிடலாம்? பிறந்த பிள்ளைய என்ன சொல்லுவாங்க? என்ன பிறந்த பிள்ளைய என்னென்ன சொல்லுவாங்க? உண்டு வளர்ந்தாமன்னு சொல்லணும், இல்லன்னா குண்டைன்னு சொல்லலாம். ஆமா பிள்ளைய போய் குண்டம்னு யாராவது சொல்லுவாங்களானே? அது ஏன் குண்டா இருந்தா குண்டைன்னு தான் சொல்லுவாங்க. ஒல்லியா இருந்தா செல்லாமுச்சின்னு சொல்லுவாங்க. நம்ம அன்னைக்கு கருத்த பாண்டி எடுத்த மாதிரி சுல்லா ஒல்லியா இருந்தா சுல்லாங்கிறது ஒரு பேர் தாமியா. கருத்த பாண்டிங்களா, வெள்ளை இருந்தா வெள்ள பாண்டிங்களா? ஆமா. கருப்பா இருந்தா கருத்த பாண்டிங்களா? அப்படி இல்லனே, வெள்ளையா இருக்கவங்களுக்கு தான் இப்ப கருத்த பாண்டின்னு பேர் விடுறாங்க. கருப்பா இருக்கவங்களுக்கு வெள்ள பாண்டின்னு பேர் விடுறாங்க. மாத்தி வச்சிருக்காங்க. அப்படி இல்ல, அதெல்லாம் அவங்களுடைய கோயில் குலதெய்வம் பேரு. ஆமா, குலதெய்வம் குலதெய்வம் பேரு. ஆமா. 16 நாள் வரைக்கும் பக்குவமாக வளர்த்து 16ஆம் நாளையே பேரை கொடுக்க வேண்டும் என்று இந்த விதமாகவே பேரை சூட்டுகிறார் தெரியுமா? என்று சம்மதித்து இந்த விதமாகவே பேரை கொடுக்கிறார் தெரியுமா? அப்பா பட்டா குப்பா பட்ட அப்பா பட்ட குப்பா இதுக்கு மேல நமக்கு புள்ள பெறதுக்கு வாய்ப்பு இல்ல. அப்ப சுத்தப்படுத்தி கடைசியில குடல கழுவிக்கிட்டு வந்த சிவகாமி வயிற்றை சுத்தப்படுத்திட்டு பறந்துடலாம் பாத்துக்கோ. குடல அடைச்சிட்டு வந்த கொலைய கழுவிக்கிட்டு வந்த புள்ள. கொலைய கழுவியாச்சுன்னா ஒண்ணு இருக்காது. அடுத்தால வாய்ப்பே கிடையாது. அடுத்தால வாய்ப்பே இல்லை.
சட்டத்தில அடையாளம் பறிந்து எடுத்து வந்து விஸ்வகர்மா கொண்டு வந்து சிவகாமி ஆசியாமல் விஸ்வகர்மா கொண்டு வந்து சிவகாமி ஆட்சி அந்த சிவகாமி அவன் தங்க தொட்டிலை வாங்கி தலைமதனாக அதாவது தங்க தொட்டில வாங்கி சரி நாம ஆரிய செல்ல முத்துப்பட்டன ஐயோ அவன் பட்டு சாரல்லே தொட்டிலை கொண்டு வந்து போட்டு தன்னுடைய அரண்மனையிலே ஆரிய முத்துப்பட்டனை அழகாகவே வளர்த்து வருகிறார் அவர் ஆரிய முத்துப்பட்டனை அழகாகவே வளர்த்து வருகிறார் செல்ல முத்துப்பட்டனை அப்படி சிவகாமி ஆட்சியானவர் சோமசுந்தர பட்டருமா 6 பேருக்கு இளைய மகை அழகு மகை செல்ல பிள்ளை செல்ல முத்துப்பட்டனை எப்படி வளர்த்து வருகிறார் தெரியுமா எப்படி சுவாமி கரையிலே போட்டா தண்டக்கால் நோகும் என்று பூமியிலே விட்டோமானா ஒரு பாதங்கள் நோகும் என்று தோளிலே தொட்டில் கட்டி தொடரியதில் நடைபெறத்தி பார்வையிலே தொட்டில் கட்டி மடியதிலே நடைபெறத்தி அவனே நாளும் ஒரு மேனியும் பொழுது ஒரு வண்ணமுமாக ஆராட்டி சீராட்டி தாயா அமிர்தங்களை கொடுத்து வளர்த்து வரக்கூடிய வேளையிலே ஆரிய செல்லம் முத்துப்பட்டனுக்கு அவ இன்னும் என்ன விதமாகவே வளர்த்து வருகிறார் தெரியுமா எப்படி அண்ணே மெல்ல வளர்த்து
5வது வயதுல ஒரு பிள்ளைய என்ன செய்வாங்க? பள்ளிக்கூடத்துல ஒட்டி சேர்க்கணும். எங்க சேர்க்கணும்? ஆரம்ப பாடசாலை. என்ன பள்ளி? துவக்கப்பள்ளி. அதுல என்ன சொன்னாரு தெரியுமா? ஓட்டப்பள்ளியான்னு கேட்காரு. ஓட்டப்பள்ளியான்னு கேட்காரு. அங்கேயே போய் பழக்கம் கட்டக்கார தம்பிக்கு. அதனால அவர் ஓட்டப்பள்ளியான்னு கேட்காரு. ஏனாச்சு அவனுக்கு எங்கன ஓட திறந்து கிடக்கும் அந்த இடத்துல போய் தான் அமர்ந்திருப்பான் பாத்துக்காங்க. அதனால நம்ம துவக்கப்பள்ளிங்க அவன் ஓட்டப்பள்ளிங்க. ஆரம்ப சுகாதார துவக்கப்பள்ளி. ஆமா ஆ, குருகுல வாசகம் அந்த காலத்துல சொல்லுவாங்க. குருகுல வாசகம். சரி. குருகுல வாசகம். குருகுல வாசகம். குருனா ஆசான். குருனா ஆசா. ஆசான்னா வாத்தியார். வாத்தியார். இப்போ நம்ம டீச்சர் மிஸ் மிஸ். மிஸ் வணக்கம். வணக்கம். குட் மார்னிங். குட் ஈவினிங். குட் ஈவினிங். அது என்ன? குட் மார்னிங். குட் மீனிங். காலையிலனா குட் மார்னிங். குட் மார்னிங். காலையிலனா குட் ஈவினிங். குட் ஈவினிங். அப்புறம் நைட் ஆச்சுன்னா குட் நைட். குட் நைட். கொசுபத்தி வாங்கி பருத்தி வைக்க பசுபத்தி வாங்கி எங்கன பருத்தி வைக்க? மச்சான் வேட்டிக்கு பிறந்தால பருத்தி வைக்க சின்ன பசுபத்தி அதனாலே 5வது வயதிலே அறிவுக்கலைகளை படிக்க வைக்க வேண்டும் என்று குருவாகப்பட்ட வாத்தியாரை வரவழைத்து ஆசானை அழைத்து என் மகனாகப்பட்ட ஆரிய முத்துப்பட்டனுக்கு